அமெரிக்கால இருக்கிற இந்தியன் ஒருத்தவன் அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ரொம்பவே சேட்டை பண்றான். இதனால அவனோட அப்பாக்கு ரொம்பவே தலைவலியா இருக்கு. அவன் பண்ண சேட்டையில அவனை பிடிச்சி ஜெயிலே வச்சிடுறாங்க. ஒரு நாள் இவன் அமெரிக்கன்ஸ் கிட்ட வம்பிழுத்துடுறான். அவங்க இவனோட வீட்டுக்கு வந்து ஷூட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுல பயந்து போன இவனோட அப்பா இவன் ஃப்ரெண்டு கூட இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இந்தியா போனதும் இவங்க அப்பா பார்த்து வச்சிருக்கிற வீடு பிடிக்கலன்னு சொல்லிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஸ்டே பண்றான். பில் பே பண்றப்ப இவனோட கார்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுக்கு இவனோட அப்பா உன்னை இந்தியாவுக்கு அனுப்புனது ஊர் சுத்துறதுக்கு இல்ல, படிக்கிறதுக்கு தான். உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் மாச செலவுக்கு 5000 ரூபாய் தருவேன். அதை வச்சு பக்கத்துல இருக்கிற காலேஜ்ல சேர்ந்து நீ ஒரு வருஷம் படிச்சு பாஸ் ஆனாதான் உனக்கு மறுபடியும் இங்க வரத்துக்கு டிக்கெட் போடுவேன்னு சொல்றாரு. வேற வழியே இல்லாம அவங்க அப்பா கொடுக்குற 5000 ரூபாயை வச்சு அந்த காலேஜ்ல சேர்ந்து படிக்க வேண்டியதா ஆயிடுது. அந்த காலேஜ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்து எதுக்கு படிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு தான் பண்ண தப்பெல்லாம் தன்னோட அப்பா பண்ண மாதிரி சொல்லிட்டு அது பிடிக்காம அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்ததாகவும், அதே நேரம் கம்மியான செலவுல எப்படி வாழ்றதுன்னு மத்தவங்களுக்கு உதாரணமா இருக்கிறதுக்காக இப்படி இருக்கிறதா சொல்றாங்க. இவங்க சொன்னதெல்லாம் கேட்ட அந்த கிளாஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா. அவளோட ஃப்ரெண்டோ அது ஒரு நியூஸா பேப்பர்ல போட்டுடுறா. அதனால இவங்க 2 பேரும் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுறாங்க. கம்மியான செலவுல 2 பேர் எப்படி வாழ முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நியூஸ் சேனல்ஸும் இவங்க 2 பேரோட கதையை கவர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால இவங்க இப்ப செலிபிரிட்டியா மாறிடுறாங்க. எல்லா அவார்ட் ஃபங்க்ஷனுக்கும் இவங்களை கூப்பிட்டு அவார்ட்ஸும் கொடுக்குறாங்க. அங்க வாங்குற அவார்ட்ஸை வித்து இவங்களுக்கு அமெரிக்கா போறதுக்கு காசு கிடைக்க மாட்டேங்குது. அப்பதான் யூத் ஐகான் அவார்ட்ஸ்க்கு இவங்களை நாமினேட் பண்ணிருக்கிறது தெரிய வருது. அதுல வின் பண்ணா 1 லாக் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. அதுல வின் பண்ண மக்களோட சப்போர்ட் இவங்களுக்கு தேவைப்படுது. நிறைய ஓட் கிடைக்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா, மக்கள் கவர்மெண்ட் எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்துல சப்போர்ட் பண்றதா சொல்லி இவங்களும் போய் கலந்துக்கிறாங்க. அங்க வர போலீஸ் எல்லாரையும் அடிச்சு துரத்திடுறாங்க. இதனால மக்கள் கிட்ட இவங்களோட புகழ் ரொம்பவே அதிகமாகுது. இதை பார்த்து பிடிக்காத ஒரு பொலிட்டீஷியன் தப்பான சில குரூப் கூட இவங்களுக்கு தொடர்புக்குன்னு சொல்லி ஒரு பொய் கதையை கட்டி விட்டுடுறான். இதனால போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. தங்களை கொல்ல போறதா நினைச்சு இவங்க பயந்துடுறாங்க. ஆனா போலீஸ் இவங்களை நேரா ஏர்போர்ட்ல கொண்டு போய் விடுறாங்க. இந்த மாதிரி இவங்க இந்தியன்ஸ் கிடையாது, இந்த போராட்டத்துல எல்லாம் அவங்க கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களை மறுபடியும் அமெரிக்காக்கே அனுப்புறாங்க. போறதுக்கு முன்னாடி இந்த 2 பேரும் வெட்டி பந்தாக்காக பொதுமக்களுக்காக போராடினா இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மக்கள் சப்போர்ட் அதிகமாகி அந்த அவார்டு இவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஆனா அதை இவங்களால வாங்க முடியாம போயிடுது.